நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பாடலில் உள்ள நயங்களை மட்டும்தான். இதில் ஏற்புடைய நயங்கள் ஏதேனும் 5 மட்டும் எழுதினா போதும். இந்த பாடலில் உள்ள நயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு குறிப்பு சட்டகம் நாம் எழுதணும். அதில் இப்பாடலில் ஏற்புடைய நயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய நயங்கள் எழுதணும். இங்கே இந்த பாடலில் முன்னுரை, திரண்ட கருத்து, மைய கருத்து, தொடைநயம், தொடைநயத்தில் மோனை, எதுகை, முரண், ஏய்வு, அப்புறம் இந்த பாடல் என்ன பாவகை, அடுத்ததாக இறுதியில் முடிவுரை. இதெல்லாம் முதல்ல நம்ம குறிப்பு சட்டகமாக எழுதிக்கணும். அடுத்ததாக முன்னுரை. முன்னுரை சும்மா சாதாரணமாக எழுதினாலே போதும். அதாவது கீழ்கண்ட பாடலில் உள்ள அழகான நயங்களை காண்போம். இது எல்லா பாடல்களுக்குமே பொதுவாக வச்சுக்கலாம். முன்னுரைங்கிறது இந்த பாடலுக்கு இதுதான் அப்படிங்கலாம் கிடையாது. இது எழுதினாலே போதும். அடுத்தது திரண்ட கருத்து. திரண்ட கருத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரண்ட கருத்தில் அந்த பாடலில் கொடுக்கப்பட்ட வரிகளை அப்படியே எழுதாமல் இந்த பாடலில் என்ன வரிகள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த வரிகளுக்கு ஏற்ப கருத்துக்கள் எழுதணும். அதற்கு இணையான கருத்துக்கள் எழுதணும். இதில் உதாரணத்துக்கு பாலைவனம் சோலைவனமாக வேண்டும் அப்படிங்கிற முதல் வரிக்கு இங்கே திரண்ட கருத்தில் மணல் நிரம்பிய பாலைவனம் செழிக்கும் சோலைவனமாக மாற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒரு வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வரிக்கான கருத்து என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தை நாம் எழுதணும். அடுத்தது பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இங்கே பச்சை கிளிகள் அங்கிருந்து இசை பாட வேண்டும். கொஞ்சம் சிறிது மாற்றம் செய்து எழுதணும். அப்படி மாற்றம் செய்து எழுதணும்னா இன்னும் அதிக மதிப்பெண்கள், முழுமையான மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மைய கருத்து. மைய கருத்துனா என்ன அப்படின்னா அந்த பாடலுடைய மைய கருத்து, அதாவது கருத்து என்ன அது மட்டும் எழுதுனா போதும். அடுத்ததாக தொடைநயம். தொடைநயத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா முதல்ல மோனை. மோனையில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மோனையில் இந்த பாடலில் பாலைவனம், பசுங்கிளிகள், அதில் முதல்ல உள்ள சொல் பா ப. அப்புறம் சாலைகளில், சபைகளிலே, அதில் சா ச. இதில் உயிரெழுத்து இனங்கள், அதாவது மோனையில் உயிரெழுத்து இனங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அ ஆ ஐ ஔ இ ஈ ஏ ஏ யா உ ஊ ஓ ஓ இவையெல்லாம் உயிரெழுத்து இனங்களாக குறிக்கப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எதுகை. எதுகையில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இங்கே பாலைவனம் சாலைகளில், அதில் இரண்டாம் எழுத்து லை லை, அது எதுகையாக எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்ததாக மோனையும் எதுகையும் சீர்மோனையாகவும் அடிமோனையாகவும் இருக்குது. அடுத்தது எதுகையை சீரெதுகையாகவும் அடியெதுகையாகவும் நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த மோனை எதுகை பாடலில் சீர்மோனையாக இருந்தாலும் அடிமோனையாக இருந்தாலும் சீரெதுகையாக இருந்தாலும் எழுதணும். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது முரண். முரண்னா இந்த பாடலில் முரண் சொற்கள், அதாவது எதிரெதிர் சொற்கள் இருக்குது. அதாவது தான் பாலைவனம், சோலைவனம் போன்ற சொற்கள் பாடலில் நிறைய இடம் பெற்றிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பாடலில் உள்ள ஏய்வு. இந்த பாடலில் உள்ள ஏய்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும். அடுத்தது பாவகை. அதனால் இந்த பாடலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல் என்ன பாவகைன்னு நம்ம தெரிஞ்சு நல்லா வச்சுருந்தா தான் இந்த பாவகை எழுதலாம். அடுத்தது முடிவுரை. இந்த முடிவுரை எல்லா பாடலுக்குமே இது எழுதிடலாம். நன்றி.